ஒரு ஃப்ளோர் டெஸ்ட் நடந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 6 மாத காலத்திற்கு மறுபடி ஆட்சி மீது ஒரு சந்தேகமோ ஒரு ஆட்சியை கலைக்கக்கூடிய ஒரு முகாந்திரமோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. இருந்தபோதும் ஒரு முதலமைச்சராக இருந்தவர், நீண்ட நெடிய காலமாக அரசியலில் இருக்கக்கூடியவர், அவர் போய் 3 மாசத்துல ஆட்சி கலைஞ்சிரும் அப்படின்னு அவர் தொண்டரை உற்சாகப்படுத்த இந்த வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட முன்னேற்ற கழக உறவை உதறுவதில் இவ்வளவு அவசரம் காட்டுவது என்பது அவர்களும் காங்கிரஸை போல சந்தர்ப்பவாத நிலைப்பாடு. அதாவது இப்போது யாருடைய கை ஓங்கி இருக்கிறதோ, யார் பக்கம் காற்று வீசுகிறதோ அந்த பக்கம் போய் ஒட்டிக்கொள்ளலாம் என்கிற மனப்பான்மையைத்தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய இந்த முடிவு என்பது வெளிப்படுத்துகிறது. நூலிழை பெரும்பான்மையில் இருக்கக்கூடிய ஒரு சர்க்கார் எப்போது வேண்டுமானாலும் வீழ்ந்துபடலாம் என்பது ஒரு பொதுவான அரசியல் விமர்சனம், அரசியல் பார்வை. இரண்டாவது, நான் அந்த கருத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டேனா என்றால் அது வேறு விஷயம். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இப்படி ஒரு பார்வையை இவ்வளவு விரைவாக வெளிப்படுத்தி இருக்க வேண்டிய தேவையில்லை. இந்த அரசு அறுதி பெரும்பான்மையோடு அமைந்த அரசு அல்ல, சில கட்சிகளுடைய ஆதரவு தயவோடு அமைந்த அரசு. ஆகவே இதனுடைய ஆயுள் என்பது இதனுடைய செயல்பாட்டை பொறுத்துதான் இருக்கிறது என்றெல்லாம் அவர் கூறியிருந்தால் அதுவரை சரியாக கண்டிப்பாக. அதிமுகவினுடைய உடைந்த பகுதியின் அலுவலகத்திற்கு இன்றைய முதலமைச்சர் போனார். அது எந்த அடிப்படையில்? அது தார்மீக ரீதியிலான செயல்பாடா? அவர்களில் 5-6 பேருக்கு மந்திரி பதவி கொடுக்கிறோம் என்று ஆசை காட்டப்பட்டது, அது என்ன தார்மீக ரீதியிலான செயல்பாடா? எப்படியாவது பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், அதிகாரம் கைக்கு வருகிறது, அந்த வாய்ப்பை நழுவ விடக்கூடாது என்கிற துடிப்பு தானே அவரை அந்த அலுவலகத்தை நோக்கி நகர்த்தியது. திரு மு.க. ஸ்டாலின் தாராள மனப்பான்மையுடன் நடந்து கொண்டார் என்று பாராட்டு பத்திரம் வாசித்த கட்சிகள் தான் இவை. ஆமா, அது உள்ள அவங்க கூட கூட்டணியில் இருக்கும்போது அப்படித்தானே சொல்லி ஆகணும். உள்ளாட்சி தேர்தலில் தாவேகா புதிய கட்சிகளுடைய வரவு, அந்த வரவு அதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஆதரவு தாவேகா வெற்றி பெறுவதற்கு, அதே போல இப்போதைய ஆட்சி மீது பெரிய குறைபாடுகள் இல்லாத நிலையில் கணிசமான இடங்களை வெற்றி பெறுவதற்கு அதற்கு உதவலாம். அண்ணாமலை என்பவர் மாற்றத்திற்கான சக்தியாக பார்க்கப்படுவார். விஜய் வெர்சஸ் அண்ணாமலை வெர்சஸ் உதயநிதி என்று தமிழக அரசியல் களம் திரும்பும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் திரு ரமேஷ் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த தாவேகா ஆட்சி அமைந்த பிறகு திமுக சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, இப்போ நடக்கிறது திமுக ஆட்சி தான், ஏன்னா எங்களுடைய கூட்டணியில் இருக்கிறவங்க தான் போய் இன்னைக்கு தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னு. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு திரு சண்முகம் ஐயா அவர்கள் சொன்னார், மதச்சார்பற்ற கூட்டணிங்கிறதே இல்லை, இப்போது நாங்கள் தாவேகா கூட்டணி தான் இருக்கோம் அப்படின்னா. இன்றைக்கி திரு வீரபாண்டியன் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார், நாங்கள் திமுக கூட்டணியில் இல்லைன்னு. ஆனால் திமுக தொடர்ந்து இதே வார்த்தைகளை சொல்லிகிட்டு இருக்காங்களே. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த அரசினுடைய ஸ்திரத்தன்மை குறித்து சந்தேகம் தெரிவிக்கும் வகையில் இந்த ஆட்சி எவ்வளவு காலம் நீடிக்கும் என்று தெரியாது என்ற கருத்தை எதிரொலிக்கும் வகையில் நீங்கள் கூறிய கருத்துக்களை எல்லாம் பேசினார். அவரோடு ஒட்டி கொண்டிருந்த கட்சிகளுடைய ஆதரவை பெற்றுதான் திரு விஜய் அவர்கள் ஆட்சி காப்பாற்றிக் கொள்ள முடிந்தது என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இடம்பெற்று வெற்றி பெற்ற அந்த உறுப்பினர்கள் அந்த கட்சிகளுடைய அலுவலகங்களுக்கு தேடி சென்று திரு விஜய் அவர்கள் ஆதரவு கோரினார். ஸ்திரத்தன்மை கருதி அல்லது உடனடியாக ஒரு பொதுத் தேர்தல் வரக்கூடாது என்ற நோக்கத்தோடு இந்த ஆட்சியை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, முஸ்லீம் லீக் கட்சி, அதே போல் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவர்களெல்லாம் ஆதரவளித்தார்கள். இப்படி ஆதரவளித்த காரணத்தால் தாவேகாவுக்கு இருந்த 107 உறுப்பினர்கள் பலம் என்பது 120 உயர்ந்தது. ஆகவே திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கருத்து இருக்கிறது அல்லவா, எங்களோடு இருந்தவர்களுடைய ஆதரவை பெற்றுத்தான் நீங்கள் ஆட்சி அமைத்திருக்கிறீர்கள் என்பதிலே எந்த பிழையும் கிடையாது. ஆனால் இந்த ஆட்சி 3 மாதங்களுக்கு மேல் தாங்காது என்று கூறிய கருத்தை
எங்களால் ஏற்றுக்கொள்ள இயலாது என்பது இப்போது கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு, அவர்களுடைய கருத்து. முதலில் நாங்கள் அந்த அணியில் தான் நீடிக்கிறோம் என்று தான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூறின. இப்போது என்ன காரணத்தாலோ முன்னாள் முதலமைச்சர் கூறுவதை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை, நாங்கள் அந்த அணியில் தொடர்கிறோம் என்று பொருள் அல்ல என்று கூறியிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே இந்த அணியை விட்டு போய்விட்டோம் என்று அறிவித்து விட்டுதான் ஆதரவு கடிதத்தையே கொடுத்தார்கள். மந்திரி சபையில் இடம்பெறுவதற்காக அவர்கள் எடுத்த முடிவு, திமுகவிடம் ஒரு ராஜ்யசபா சீட், தாவேகாவிடம் ஒரு ராஜ்யசபா சீட் என்று குறுகிய காலத்தில் ஒரு ஜாக்பாட் பரிசு அடித்ததைப் போல காங்கிரஸ் கட்சி அனுபவித்து கொண்டிருக்கிறது. இடதுசாரிகள் அவசரப்பட்டு இந்த முடிவை எடுத்திருக்கிறார்களோ என்று கூட நான் கருதுகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு நாடு முழுவதும் இந்தி கூட்டணி என்பது பலவீனம் அடைந்திருக்கிறது. நீங்கள் எந்த மாநிலத்திலும் பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியால் பெரிய வெற்றியை பெற முடியவில்லை. தமிழ்நாட்டில் வலிமையான ஒரு கூட்டணி கட்சியாக, உறுப்பு கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்தது. இப்போது காங்கிரஸில் இருந்து நாங்கள் காங்கிரஸ் கலந்து கொள்கிற கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்களே தவிர இந்தி கூட்டணியிலிருந்து அவர்கள் வெளியே வரவில்லை. காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியை எவ்வளவு மோசமாக நடத்தியது, எவ்வளவு மோசமாக பேசியது என்றது கேரளா தேர்தல் பிரச்சாரத்திலே பார்த்தோம். அந்த காங்கிரஸ் கட்சியோடு இன்னமும் உறவாடி கொள்ள வேண்டும் என்று கருதுகிற கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட முன்னேற்றக் கழக உறவை உதறுவதில் இவ்வளவு அவசரம் காட்டுவது என்பது அவர்களும் காங்கிரஸை போல சந்தர்ப்பவாத நிலைப்பாடு, அதாவது இப்போது யாருடைய கை ஓங்கி இருக்கிறதோ, யார் பக்கம் காற்று வீசுகிறதோ அந்த பக்கம் போய் ஒட்டிக்கொள்ளலாம் என்கிற மனப்பான்மையைத்தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய இந்த முடிவு என்பது வெளிப்படுத்துகிறது. எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சில பேர் ஆட்சி அதிகாரத்தின் பலன்களை ருசிக்க வேண்டும் என்பதற்காகவோ, சொந்த நலன்களுக்காகவோ, அல்லது கிடைக்கக்கூடிய பதவிகள் என்று அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய சில பதவிகளுக்காகவோ தாவேகா பக்கம் சாய்ந்தார்களோ, அதே போல எப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற தங்கள் இலக்கு இப்போது உடனடியாக நிறைவேறுகிறது என்பதற்காக இந்த ஆட்சியில் போய் ஒட்டி கொண்டார்களோ, கம்யூனிஸ்ட் கட்சிகள் நான் என்ன கருதினேன் என்று சொன்னால் அப்படியெல்லாம் இருக்காமல் இந்த ஆட்சியினுடைய செயல்பாட்டை பொறுத்து விமர்சிப்பதோ ஆதரிப்பதோ இருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய அணுகுமுறை என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் இயல்பாக எந்த ஒரு ஆட்சியோடும் போய் நெருங்கி கொள்ள, ஈசிக்கொள்ள, ஒட்டிக்கொள்ள விரும்ப மாட்டார்கள். சொல்லப்போனால் இப்போதைய கம்யூனிஸ்டுகள் எல்லாம் புதிய கம்யூனிஸ்டுகள். நான் பழைய கம்யூனிஸ்டுகளை பற்றி சொல்லுகிறேன். மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் மீது அவருக்கு பெரிய மரியாதை உண்டு. தோழர் உமாநாத் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களோடு மதிய உணவை சில நேரங்களில் சாப்பிடுவதற்கு எம்ஜிஆர் அவர்கள் மாடியில் கூப்பிடுவார். பொது பிரச்சனைகளை அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வார். அவர் மீது மரியாதை உள்ளவர் எம்ஜிஆர். அந்த எம்ஜிஆர் அவர்களை எதிர்த்து சட்டசபையிலே உமாநாத் ஆவேசமாக பேசுவார். ஆகவே நட்பு வேறு, அரசியல் வேறு, உறவு வேறு என்று ஒரு வரையறை வகுத்து கொண்டு செயல்படக்கூடியவர்கள் தான் கம்யூனிஸ்டுகள். திராவிடமும் தாவேகாவுக்கு அவகாசம் அளிக்க வேண்டும் என்று கூறுகிற கம்யூனிஸ்டுகள் திமுக விஷயத்தில் ஏன் இப்படி அவகாசம் அளிக்காமல் அவசரப்பட்டார்கள் என்று எனக்கு புரியவில்லை, அவசரப்படுகிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. தாவேகா ஆட்சிக்கு அவகாசம் அளிக்க வேண்டும் என்கிற கம்யூனிஸ்டுகளின் கருத்தை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். இல்லை, திமுக விஷயத்தில் என்ன அவசரப்பட்டு விட்டார்கள் என்று நீங்கள் சொல்கிறீங்களா? அவர்கள் நாங்கள் அந்த கூட்டணியில் இல்லை என்ற பொருள்பட அவர்கள் பேட்டி அளிப்பதற்கு என்ன காரணம்? நீங்கள் ஒவ்வொருவராக இல்லையே, அதாவது தாவேகா எதிர்த்தது திமுகவை, இப்போ திமுக எதிர்கட்சி, இப்போ இவங்க ஆளுங்கட்சியோட சப்போர்ட்ல இருக்கு, ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆளுங்கட்சியை சப்போர்ட் பண்றது வேற, நீங்க விசிகா மாதிரி அந்த மந்திரி சபையில சேரல. நான் அதுதான் இருந்தாலும் இவங்க வித்தியாசம் இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். விசிகா இந்த ஆட்சியினுடைய முடிவில் குறை கண்டால் வெளியே வந்துவிட்டு எதிர்த்தால் தான் தார்மீக எதிர்ப்பாக இருக்கும். உள்ளே இருந்து கொண்டு எதிர்த்தால் அது நாடகமாக பார்க்கப்படும். ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்படி அல்ல. நீங்கள் போராட்டம் நடத்தலாம், வீதிக்கு வரலாம், ஒரு ஆட்சியினுடைய முடிவு மீது விமர்சனம் கண்டால் கம்யூனிஸ்டுக்கும் விசிகாவுக்கும் வேறுபாடு இருக்கிறது. அவர்கள் ஆதரவு தருவதற்கும் இவர்கள் ஆதரவு தருவதற்கும். ஆகவே இப்போது எந்த தேர்தலும் வரவில்லை.
வராத தேர்தலுக்காக நாங்கள் அந்த கூட்டணியில் இல்லை என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியானால் நீங்கள் முன்கூட்டியே சொல்லி இருக்க வேண்டும். இல்லை, இதில் ஒரு சந்தேகம் எனக்கு ஏற்பட்டிருக்கு சார். ஏன்னா திமுக வந்து இந்த ஆட்சி 3 மாத காலத்தில் வந்து கலைந்து விடும், ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விடும் சொல்றதுக்கு காரணமே கம்யூனிஸ்டுகள் வந்து இவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க, அந்த ஆதரவை வந்து வாபஸ் வாங்கி விட்டால் ஆட்சி கலைஞ்சிரும் அப்படிங்கிற எண்ணத்தில் தானே சொல்றாங்க. அதனால இவங்க வந்து நாங்கள் இல்லை, இன்னும் நீங்கள் அப்படி நான் என்ன ஏற்கிறேன், கம்யூனிஸ்டுகள் வேற என்ன காரணம் இருக்கு ஆட்சி இருங்க, கலைவதற்கு? அதான் சொல்றேன். கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய 4 உறுப்பினர்கள் ஆதரவு காரணமாகத்தான் 120 என்று இருக்கிறது. இந்த 4 உட்பட 5 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடக்கப் போகிறது. அந்த தொகுதிகளில் தாவேகா தோல்வியிட்டால் ஆட்சி கவிழாதா? இல்ல, அது அடுத்து பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் அது. இல்ல இல்ல, பிறகு நான் நடக்கக்கூடிய எதற்கு விஷயங்கள். சொல்லுகிறேன் என்றால், நூலிழை பெரும்பான்மையில் இருக்கக்கூடிய ஒரு சர்க்கார் எப்போது வேண்டுமானாலும் வீழ்ந்துபடலாம் என்பது ஒரு பொதுவான அரசியல் விமர்சனம், அரசியல் பார்வை. இல்ல, கண்டிப்பா சார். இரண்டாவது, நான் அந்த கருத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டேனா என்றால் அது வேறு விஷயம். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இப்படி ஒரு பார்வையை இவ்வளவு விரைவாக வெளிப்படுத்தி இருக்க வேண்டிய தேவையில்லை. இந்த அரசு அறுதி பெரும்பான்மையோடு அமைந்த அரசு அல்ல, சில கட்சிகளுடைய ஆதரவு தயவோடு அமைந்த அரசு. ஆகவே இதனுடைய ஆயுள் என்பது இதனுடைய செயல்பாட்டை பொறுத்துதான் இருக்கிறது என்றெல்லாம் அவர் கூறியிருந்தால் அதுவரை சரியாக இருந்தது. கண்டிப்பாக இரு கட்சிக்காரர்களை உற்சாகப்படுத்துகிற பேச்சு என்று கூட நாம் பார்க்க வேண்டும். நீங்கள் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் என்ன, இவர்கள் ஒரு யதார்த்தம்னு ஒன்று இருக்குல்ல சார். ஏன்னா நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர், சட்டசபையை நீண்ட நெடிய காலம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறவர். ஒரு ஃப்ளோர் டெஸ்ட் நடந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 6 மாத காலத்திற்கு மறுபடி ஆட்சி மீது ஒரு சந்தேகமோ ஒரு ஆட்சியை கலைக்கக்கூடிய ஒரு முகாந்திரமோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. இருந்தபோதும் ஒரு முதலமைச்சராக இருந்தவர், நீண்ட நெடிய காலமாக அரசியல் இருக்கக்கூடியவர், அவர் போய் 3 மாதத்தில் ஆட்சி கலைஞ்சிரும் அப்படின்னு அவர் தொண்டரை உற்சாகப்படுத்துக்கு இந்த வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. நான் அதுதான் சொல்கிறேன், ஒரு ஆட்சியின் ஆயுள் குறித்து இவ்வளவு வேகமாக அவசரப்பட்டு பேச வேண்டியதில்லை என்கிற கருத்தை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். இது அவருடைய விரக்தியின் வெளிப்பாடு அப்படிங்கிறாங்களே. விரக்தியின் வெளிப்பாடு என்று நான் பார்க்கவில்லை, கட்சிக்காரர்களை உற்சாகப்படுத்துகிற பேச்சு. இரண்டாவது, இப்படி கூட இருந்தவர்களே இவ்வளவு விரைவாக ஓடி போனார்களே என்கிற ஒரு கோபம் கூட அதற்கு ஒரு காரணமாக. அதற்கு இவர்களுடைய நடவடிக்கை தான் காரணம்னு சொல்றாங்களே சார். அதாவது அதிமுகவும் திமுகவும் எதிரெதிர் திசையில் நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தானே அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுகளும் இந்திய கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் எதிர்த்து தாவேகாவிற்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக வந்துச்சு. நிச்சயமாக திமுகவும் அதிமுகவும் இணைந்து தாவேகாவினுடைய ஆட்சி வராமல் தடுப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சி என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத வழிமுறை. அதை நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன். அதிமுக செய்தது எம்ஜிஆர் அவர்களுக்கும் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆன்மாவுக்கும் செய்கிற துரோகம் என்று நான் கூறியிருக்கிறேன். அந்த சிந்தனை உருவானதே துரோகம் என்று சொல்லியிருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த முயற்சி அல்லது முன்னெடுப்பு நிச்சயமாக ஜனநாயகத்திற்கு முரணான வழிமுறை, அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த முயற்சி தோல்வியுற்று விட்டது, நடைபெறவே இல்லை. இப்போது இந்த ஆட்சியின் ஸ்திரத்தன்மை குறித்து கேள்வி எழுப்புவதோ விமர்சனம் வைப்பதோ அதில் தவறு இருப்பதாக நான் பார்க்கவில்லை. இவ்வளவு விரைவாக பேச வேண்டுமா என்பதுதான் கேள்வி. ஆட்சி மீது ஒரு எதிர்க்கட்சியாக விமர்சனம் வைப்பதோ இல்லை அவர் தவறுகளை சுட்டி காட்டுவதோ எந்த விதமான தவறுமே கிடையாது. ஒரு எதிர்க்கட்சியோட பிரதான வேலையே அதுதான். ஆனால் இந்த ஆட்சி 3 மாதத்தில் கவிழ்ந்துடும், 4 மாதத்தில் கவிழ்ந்துடும் அப்படிங்கும்போது வாக்களித்த மக்களுக்கு ஒரு வெறுப்புணர்வு ஏற்படுது. ஏன் இந்த ஆட்சியை வந்து இவ்வளவு தூரம் அதாவது இவ்வளவு தூரம் கவிழ்ந்து போகும்னு சொல்றதுக்கு வாக்களித்த மக்களுக்கு நான் என்ன சொல்றேன், அந்த பேச்சு மட்டும் வெறுப்பை ஏற்படுத்தும் நீங்கள் சொல்லுவது ஒரு சார்பு நிலை கொண்ட கருத்து. வாக்களிக்க மக்கள் சில காட்சிகளை தேர்தல் முடிந்தவுடன் பார்த்தார்கள் அல்லவா, அதெல்லாம் நியாயமான காட்சிகளா? இல்ல, அதுக்கும் அதிமுகவினுடைய உடைந்த பகுதியின் அலுவலகத்திற்கு இன்றைய முதலமைச்சர் போனார். அது எந்த அடிப்படையில்? அது தார்மீக ரீதியிலான செயல்பாடா? அவர்களில் 5-6 பேருக்கு மந்திரி பதவி கொடுக்கிறோம் என்று ஆசை காட்டப்பட்டது, அது என்ன தார்மீக ரீதியிலான செயல்பாடா? எப்படியாவது பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், அதிகாரம் கைக்கு வருகிறது, அந்த வாய்ப்பை நழுவ விடக்கூடாது என்கிற துடிப்பு தானே அவரை அந்த அலுவலகத்தை நோக்கி நகர்த்தியது. அது ஆகவே ஒரு செயலுக்கு இன்னொரு செயல் எதிர்வினை என்று பார்க்க வேண்டும். அவர் என்ன செயலுக்கு எதிர்வினையாற்றினார்? அதிமுக தன்னுடைய ஆட்சியை வரவிடாமல் தடுக்க பார்த்தது என்று நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா, அதற்கு எதிர்வினையாக இந்த சந்தர்ப்பவாத நிலையை திரு விஜய் எடுத்தார். ஆகவே சந்தர்ப்பவாத நிலைப்பாடுகளை தேர்தலுக்கு பின் ஒவ்வொரு கட்சியும் செய்திருக்கிறது என்கிறேன் நான், கம்யூனிஸ்ட் கட்சிகளை தவிர. நான் கேட்கிறேன், 10 நாட்களுக்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் உழைப்பில் வெற்றி பெற்றுவிட்டு
சான்றிதழ் வாங்கி வந்துவிட்டு கையோடு நாங்கள் கூட்டணியில் இருந்து விலகுகிறோம் என்று சொன்ன காங்கிரஸ் கட்சிக்கு கொஞ்சமாவது கூச்ச நாச்சம் பார்த்ததா? அது பச்சையான சந்தர்ப்பவாதம் அல்லவா? அவங்க சொல்லக்கூடிய விஷயம் அப்படிதான். இதுக்கு முன்னால தேர்தலில் வந்து 5 உள்ளாட்சி தொகுதிகளில் வந்து எங்களுக்கு இடம் தரணும்னு சொல்லி நகராட்சிகள் தரேன்னு சொன்னாங்க. குறிப்பிட்டபடி கொடுத்தார்களா? சார் அப்போ ஏன் சார் நீங்கள் சேர்ந்தீங்க? அப்பயே வெளியே போயிருக்க வேண்டியது தானே சார்? ஏன் சார் சேர்ந்தீங்க? உங்களை சீந்துவார் இல்லை, திமுகவிடம் சேர்ந்தால் வெற்றி பெறலாம்னு தானே சேர்ந்தீங்க. தாவேகாவோடு சேர வேண்டும், இல்லாவிட்டால் நாங்கள் போட்டியிடவில்லை என்று சொல்ல வேண்டியதானே காங்கிரஸ் மேலிடத்திடம். ஆகவே பச்சையான ஒரு குரூப் என்ன பண்ணாங்க, திமுகவை நம்பி சீட்டு வாங்கி ஜெயித்து விட வேண்டும், அதனால நம்ம திமுகவை கையெழுத்து போடுவோம். ஒரு குரூப் தாவேகாவை நம்பி கேட்டாங்க, அதில் ஒரு 3-4 பேருக்கு டிக்கெட் கிடைக்கல, அது வேற விஷயம். என்ன கணக்கு பண்ணாங்க சார்? திமுக மீண்டும் பதவிக்கு வந்து விடும் என்று நம்பினார்களா இல்லையா சார் காங்கிரஸ் கட்சி? இல்லை, அவங்க அதாவது திமுக காங்கிரஸ் கட்சியினால தான் இன்னைக்கு வந்து திமுகவுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா காங்கிரஸ் வந்து ஒரு முடிவு எடுக்க முடியாமல் நீண்ட நாளம் இழுத்ததுனால தான் தேமுதிகவை உள்ள கூட்டு வந்த வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அவங்களுக்கு 10 சீட்டு ஒரு ராஜ்யசபா கொடுத்ததுனால தான் மற்ற கட்சிகளுக்குள்ள ஒரு பூசல் ஏற்பட்டுச்சு. விடுதலை சிறுத்தைகளாகட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாகட்டும், மதிமுகவாகட்டும், இவங்களுக்குள்ள ஒரு பூசல் ஏற்படுறதுக்கு காரணமே இந்த தேமுதிகவை உள்ள கொண்டு வந்தது தான் ஒரு மெயின் காரணம்னு சொல்லப்படுது. அதுக்கு காரணமானது காங்கிரஸ் தான். ஏன் அந்த காங்கிரஸ் நீங்க வந்து இழுத்து உள்ள கொண்டாந்து எப்படியாவது நம்ம கட்சி நம்மளோட கூட்டணியோட உள்ள வச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வம் காட்டது காங்கிரஸ் கட்சியோட திமுக தான் அதிகமாக காட்டினாங்க. ஏன்னா திருமதி கனிமொழி அவர்களை டெல்லியில் அனுப்பிச்சு ராகுல் காந்தி அவர்களிடம் பேச வைத்து, அதற்கு பிறகு ப சிதம்பரம் அவர்கள் பேசி இதெல்லாம் ஒரு பேட்சப் பண்ணதே. நீங்கள் சொல்றதை நான் புரிந்து கொண்டேன். அன்றைக்கு தாவேகா என்கிற ஒரு புதிய சக்தி அரசியலில் மேலெழும்பி வருகிறது. மும்முனை போட்டி அல்லது 4 முனை போட்டியில் வெற்றி பெற்று விடலாம் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் கருதியது. அதிமுகவிடமோ தாவேகாவிடமோ எந்த கட்சியும் தள்ளிவிட்டு விடக்கூடாது என்பது மட்டும்தான் அன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக சிந்தனையில் மேலோங்கி, அதுதான் உங்களுடைய இலக்கா இருந்துச்சு. அன்றைக்கு தேமுதிகவுக்கு அவ்வளவு இடம் ஏன் கொடுத்தது என்கிற கேள்வி திமுகவுக்கு உள்ளும் உண்டு, கூட்டணி கட்சிகள் மத்தியிலும் அதிருப்தி தோன்றியது. அந்த நடவடிக்கைக்கு காரணமும் இதுதான். நாம் விட்டால் அவர்கள் அதிமுக பக்கம் போவார்கள் அல்லது விஜய் பக்கம் போவார்கள், விட்டுவிடக்கூடாது. ஒரு கட்சி கூட அதிமுக பக்கமோ விஜய் பக்கமோ போய்விடக்கூடாது என்கிற கவலையோடு தான் திமுக அந்த கூட்டணியில் விட்டு கொடுக்கும் அணுகுமுறையோடு கூட்டணியை வலிமைப்படுத்தி கட்டமைத்தது. அப்போது இந்த கட்சிகள் எல்லாம் திரு மு.க. ஸ்டாலின் தாராள மனப்பான்மையுடன் நடந்து கொண்டார் என்று பாராட்டு பத்திரம் வாசித்த கட்சிகள் தான் இவை. ஆமா, அது உள்ள அவங்க கூட கூட்டணியில் இருக்கும்போது அப்படித்தானே சொல்லி ஆகணும். அப்படி சொல்லி ஆக வேண்டும் என்று சொல்லல சார். முதலமைச்சர் பெருந்தன்மையாக நடந்து கொண்டார், அவர் தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வந்து பேசினார் என்றெல்லாம் சொன்னார்கள். அதெல்லாம் நான் வந்து பல விஷயங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மாறுபட்டு அதிமுகவோடு மாறுபட்டு தாவேகா என்கிற புதிய சக்தி எழுச்சி பெற்று வருகிறது, இந்த 2 கட்சிகளும் குறைத்து மதிப்பிடுகின்றன என்று நான் அப்போது பேசிக் கொண்டிருந்தேன். ஆகவே என்னுடைய நிலைப்பாடு அதனால தான் திரு ரமேஷ் சார் அவர்கள் குறித்து இன்னைக்கு நீங்கள் வந்து தாவேக்காவில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் குற்றச்சாட்டி சொன்னால் கூட நீங்கள் ஏன் இப்படி மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள்லாம் எழுது. நான் மாறவில்லை, என்னுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. நான் அப்போது சொன்னது ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய பார்வை. களத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நண்பர்களோடு தொடர்பு கொண்டு பேசுகிறேன், வாக்காளர்களில் பலரோடு உரையாடுகிற போது அவர்கள் திமுக ஆட்சி மீதான அதிருப்தியை தெரிவிக்கிறார்கள். அதிமுக செயல்படும் விதம், திரு எடப்பாடி பழனிசாமியின் அணுகுமுறை ஏன் இப்படி இருக்கிறது என்று என்னிடம் வினவுகிறார்கள். தாவேகா பரவாயில்லை, இத்தனை இளைஞர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் அவர் பின்னால் போகிறார்களே என்று வியப்பு தெரிவிக்கிறார்கள். இந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டு தாவேகா என்கிற சக்தி தமிழகத்தில் வளர்ந்து வருகிறது, அலட்சியப்படுத்த முடியாத சக்தி என்றுதான் நான் தெரிவித்தேனே தவிர, ஏதாவது ஒரு நேர்காணலில் மக்கள் எதிர்பார்க்கிற மாற்றம் அதை கொடுக்கக்கூடிய தலைவர் திரு விஜய் தான் நல்ல மாற்றத்தை தருவார், நல்ல ஆட்சியை தருவார் என்று நான் எங்கே பேசியிருக்கிறேன்? தயவு செய்து நீங்கள் சொல்ல வேண்டும். இல்லை சார், நீங்கள் அதாவது அவர் நல்லவர் இல்லை அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, அவர் மோசமானவர் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ரீதியில் நான் அவர் மோசமானவர் இல்லை என்றும் சொல்லவில்லை, நல்லவர் இல்லை என்றும் சொல்லவில்லை. நீங்கள் வந்து சார் உங்களுக்கு புரியல, நான் வந்து செஃபாலஜிஸ்ட் கிடையாது. ஆனால் செஃபாலஜிஸ்ட்கிட்டலாம் பேசிட்டு என்ன சொன்னேன், தேர்தல் கருத்து கணிப்பு நடத்துகிறவர்கள் உட்பட, வெவ்வேறு கட்சியைச் சேர்ந்த நண்பர்கள் உட்பட, களத்தில் இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் உட்பட பலரோடு பேசிவிட்டு நான் தெரிவித்த கருத்து என்னன்னா,
தாவேக்கான்ற சக்தி நீங்க பாருங்க, இந்த வாட்டி நல்ல ஓட்டு வாங்கும்னு நான் சொல்றேன். கண்டிப்பாக நீ சொன்னீங்க. இதை தாண்டி நான் எதுவும் சொல்லல. அப்படி சொன்ன காரணத்தினால்தான் இப்போ இந்த ஆட்சி குறித்து என்னால் நிறைகளையும் கூற முடிகிறது, குறைகளையும் கூற முடிகிறது. வெறும் குறைகளை சொல்ல. ஆனா உங்களுடைய வாசகர்களும் உங்களுடைய நேயர்களும் என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா, திரு ரமேஷ் அவர்கள் தாவேக்காவிற்கு சப்போர்ட்டாக பேசுகிறார் என்று அன்றைக்கு எடுத்துக்கொண்டு விட்டு இன்றைக்கு நீங்க விமர்சனம் செய்யும்போது அதை எதிராக புரிந்து கொண்டு விமர்சனம் செய்கிறார்கள். இல்லை, நான் அதற்கு என்ன சொல்வது, ஆங்கிலத்திலே சொல்வதானால் ஐ கான்ட் ஹெல்ப் இட். நான் அவர்களுக்கு எனக்கு மன்றாடி கன்வின்ஸ் செய்ய வேண்டிய நிலையில் நான் இல்லை. திரு விஜய் அவர்கள் போதைப்பொருள் ஒழிப்பில் காட்டுகிற ஆர்வத்தை நான் வரவேற்கிறேன். ஊழல் மந்திரிகள் மட்டத்தில் இருக்கக்கூடாது என்பதில் ஆரம்பத்தில், நன்றாக கவனிங்கள், ஆரம்பத்தில் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாட்டை வரவேற்கிறேன். மதுக்கடைகளை முக்கியமான இடங்களில் மூடுவதற்கு எடுத்த முடிவை நான் வரவேற்கிறேன். இதெல்லாம் வரவேற்கிறேன். ஆனால் சில விஷயங்கள் குறைபாடுகளும் பார்க்கிறேன். ஒரு சில அமைச்சர்களுடைய செயல்பாடுகளை தவிர மற்ற அமைச்சர்களுடைய செயல்பாடு பற்றி இன்னும் பொதுவெளியில் தெரியவில்லை. முதலமைச்சர் அணுக முடியாதவராக இருக்கிறார் என்று பொதுவெளியிலே பலரும் கூறுகிறார்கள். மீடியாவை சந்திப்பதற்கு தயங்குகிறார் ஏன் என்ற கேள்வி ஓங்கி ஒலிக்கிறது. அதே போல முதலமைச்சரின் நண்பர்கள் என்று கூறுகிறவர்கள் கோட்டைக்கு ஏன் வருகிறார்கள், டெல்லிக்கு ஏன் வருகிறார்கள் என்ற கேள்வி எழுகிறது. அவர்கள் அதிகார மையங்களாக இயங்குகிறார்கள் என்கிற பேச்சு ஊடகத்துறையில் எழுந்து விட்டது. அது கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது. இது குறித்தெல்லாம் தெளிவு தேவை. ஆகவே முதலமைச்சருடைய நண்பர்கள் முதலமைச்சருடைய முகாம் அலுவலகத்தோடு நிற்க வேண்டும். அவர்கள் கோட்டைக்கு வருகிறார்கள், டெல்லிக்கு போகிறார்கள். என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. நீங்க குறிப்பிடுற முதலமைச்சருடைய நண்பர்கள் சொல்லக்கூடியவங்க அரசு பதவிக்கு வந்திருக்காங்களே, அரசுடைய முதலமைச்சருடைய ஆலோசகர்களால் நியமிக்கப்பட்டு கோட்டையிலே அவங்களுக்கு அலுவலகம்லாம் ஒதுக்கப்பட்டு இருக்கு. ஸோ 4 பேருக்கும் இருக்கிறதா? இல்ல 2 பேருக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள். ஒருத்தர் முதலமைச்சரோட உதவியாளருங்கிற பேர்ல வராரு. ஸோ இதுல ஏற்கனவே இவங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இதெல்லாம் நடைமுறையில் இருக்கத்தான் செய்யுது. நான் சொல்லுவது, ஏன்னா நீங்க அனுபவம் வாய்ந்ததுனால உங்களுக்கு அது தெரியும். அந்த காலகட்டத்தில் நாங்கள் பார்த்தது இல்லை. இல்லை, நான் எல்லாம் அனுபவம் வாய்ந்தவர்களாக இருந்திருக்கிறேன். நான் பார்த்துருக்கிறேன். அவர்களெல்லாம் அறிக்கை எழுதுகிற வேலையோடு நிற்பார்கள். அந்த வேலையோடு நின்றால் யார் அந்த வேலையோடு நின்றாலும் நாம் அதில் குறை காண வேண்டிய அவசியம் இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு சீனிவாசமூர்த்தி இருந்தார், கடலோசை காதர் இருந்தார், அம்மா அவர்களிடம் எனக்கு தெரிந்த 1-2 நண்பர்கள் இருந்தார்கள், சாரதி இருந்தார், இன்னொரு நண்பர் இருந்தார். அதெல்லாம் என்ன வேலையோ அந்த வேலையோடு நிற்க வேண்டும். அறிக்கை எழுதுகிற வேலைன்னா அறிக்கை எழுதுகிற வேலையோடு நிற்க வேண்டும். அதிகாரிகளிடம் உரையாடுகிற முதலமைச்சருடைய ஆலோசகர்னு போட்டிருக்காங்க இல்லையா? இப்போ நீங்க குறிப்பிடக்கூடிய 2 நண்பர்கள் முதலமைச்சருடைய ஆலோசகர்னு போட்டிருக்காங்க. அப்போ முதலமைச்சருடைய ஆலோசகராக இருக்கும்போது அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களும் அவங்க அப்சர்வ் பண்ணணும் இல்லையா? இது சரியா தவறாங்கிறதா என்னுடைய கேள்வி. எனக்கு தெரியாது சார். நான் வெறும் பத்திரிகையில் வந்த செய்தியை வைத்துக்கொண்டு பேசுவது முறையாக இருக்காது. ஆனால் பத்திரிகைகளில் வருகிற செய்திகள் கொஞ்சம் விசாரிக்கப்பட வேண்டியவை அல்லது கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியவை என்று நான் கருதுகிறேன். இது ஒரு இன்றைய தினம் தினமலர் பத்திரிகையிலே கூட செய்தி வந்திருக்கிறது. உளவுத்துறையினுடைய அறிக்கையை யாரும் படிக்கக்கூடாது, முதலமைச்சரை தவிர. ஆமா, புல்லட்டின் சொல்லுவாங்க. ஆமா, அதை ஒட்டி அனுப்பப்படும். நான் பார்த்திருக்கிறேன்னா நான் முதலமைச்சர் அலுவலகங்களில் அந்த மாதிரி ஒரு அறிக்கை வரும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு அப்படிப்பட்ட அறிக்கைகள் அனுப்பப்படுவது பற்றி நான் அறிந்திருக்கிறேன். அந்த துறைக்கு பொறுப்பு வகித்த 1-2 அதிகாரிகள் எனக்கு தொடர்புடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். புல்லட்டின் நேரடியாக முதலமைச்சர் பார்த்து அவர் செயலாற்ற வேண்டிய, அவர் முடிவெடுக்க வேண்டிய ஒரு அறிக்கை. அதை வேற யாரும் படிக்கக்கூடாதுங்கிறதா அந்த உளவுத்துறையோட ரிப்போர்ட் சொல்லக்கூடிய விஷயம். அதுதான். அதை பற்றி இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது. ஆகவே இவையெல்லாம் முதலமைச்சர் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்திகள் என்று நான் பார்க்கிறேன். அந்த செய்திகளின் உறுதித்தன்மை தெரியாமல் நான் அதன் மீது கருத்து கூற விரும்பவில்லை. ஆனால் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது என்பது முதலமைச்சர் உணர வேண்டும். முதலமைச்சர் உணர வேண்டும். இது தவறு, அது உண்மையாக இருப்பான், அது தவறு என்று அவர் புரிந்து கொள்ள வேண்டும், அதை தடுக்க வேண்டும். ஆகவே இவையெல்லாம் கவலை அளிக்கக்கூடிய அல்லது இது என்ன இப்படியெல்லாம் வருகிறதே என்று யோசிக்க வைக்கக்கூடிய செய்திகள் என்று நான் பார்க்கிறேன். சரி சார், ஓகே. நீங்கள் முதலமைச்சருக்கு இது ஒரு பத்திரிகையாளராக ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறீங்க, ஒரு வேண்டுகோளாக வைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாமா? இப்போ சார், தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி 26 கட்சிகள், தேர்தலுக்கு முன்பு 26 கட்சிகள் கொண்ட ஒரு பெரிய மெகா கூட்டணியாக இருந்துச்சு. இன்றைக்கி திமுக பெரும்பாலும் தனிமைப்படுத்தப்பட்டதாகவே உணர்கிறோம். ஏன்னா எல்லா கட்சியுமே அவங்க கூட இருந்த கட்சிகள் எல்லாமே தாவேக்காவிற்கு இப்படி பிரிஞ்சு போய் இப்போ இன்றைக்கி இருக்க சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா தேமுதிக மட்டும்தான் திமுகவோட கூட்டணியில் இருக்காங்க.
இது தமிழ்நாட்டில். அதே மாதிரி தான் இந்தியா கூட்டணிக்கு வந்து நாங்கள் வந்து பங்கேற்கவில்லை என்று சொன்ன பிறகு தேசிய அரசியலிருந்து திமுக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை அமைப்பு ரீதியாக மிகவும் பலம் வாய்ந்த கட்சி. கடந்த தேர்தலில் ஏன் தோல்வி, இந்த தோல்விக்கான காரணங்கள் என்ன, இவற்றையெல்லாம் ஆராய உடனடியாக குழு அமைத்து அந்த குழுவினர் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து கட்சி தலைமையிடம் நேற்றைய தினம் அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அவ்வாறு அறிக்கை சமர்ப்பித்து அதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பாகவே பல்வேறு மாவட்ட செயலாளர்களிடம் தொடர்பு கொண்டு பேசி முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கருத்துக்களை கேட்டறிந்திருக்கிறார். கட்சியிலே புதிய ரத்தம் பாய்ச்சப்பட வேண்டும் என்று திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒருபுறம் அதற்கான பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார் என்று தகவல் வருகிறது. இரண்டாவது, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆதரவு சிந்தனை உள்ள கருத்து உள்ள ஒரு புதிய குழு உருவாகி இருக்கிறது. அந்த குழு சில கருத்தரங்குகளை நடத்துகிறது. இளைஞர்கள் முன்னின்று அதிலே செயல்படுகிறார்கள், இயங்குகிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த 1-2 முகங்கள் அந்த கூட்டங்களிலே பங்கேற்பதை நாம் பார்த்திருக்கிறோம். மருத்துவர் எழிலன் போன்றவர்கள் அல்லது டிஆர்பி ராஜா போன்றவர்கள் அதில் கலந்து கொண்டார்கள் என்கிற செய்தியை நாம் பார்த்தோம். திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய தவறுகளை திருத்தி கொண்டு, தன்னுடைய ஆட்சியில் என்ன தவறாக போனது, இல்லை கட்சியில் என்ன தவறு நடந்தது என்று திருத்தி கொண்டு மாற்றி அமைத்து கொண்டு செயல்படுகிற முயற்சியிலே தீவிரமாக இறங்கி இருக்கிறது. கூட்டணி கட்சிகள் ஒருவேளை உள்ளாட்சி தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் இருந்த கட்சிகள் திமுகவோடு இல்லாமல் போகுமானால் அது ஒரு இழப்பு தான். ஆனால் என்னை பொறுத்தவரை இத்தனையும் தாண்டி நான் பார்ப்பது, தமிழக வெற்றிக் கழகம் அரசியல் ரீதியாக இன்றைக்கும் போட்டியாளராக இருப்பது திராவிட முன்னேற்றக் கழகம்தான். அதன் வலிமை முற்றிலுமாக சீர்குலைந்து விடவில்லை. ஆகவே உள்ளாட்சி தேர்தலில் தவேக புதிய கட்சிகளுடைய வரவு, அந்த வரவு அதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஆதரவு தவேக வெற்றி பெறுவதற்கு, அதேபோல இப்போதைய ஆட்சி மீது பெரிய குறைபாடுகள் இல்லாத நிலையில் கணிசமான இடங்களை வெற்றி பெறுவதற்கு அதற்கு உதவலாம். ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் என்பது இன்னும் 2 ஆண்டுகள் தள்ளி இருக்கிறது. அதற்குள் இந்த அரசின் செயல்பாடுகள் மக்களால் உன்னிப்பாக கவனிக்கப்படும். நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் பெரும்பாலானவற்றின் பக்கம் இன்னமும் இந்த ஆட்சியின் பார்வை திரும்பவே இல்லை. 2 வாக்குறுதிகள் அரைகுறையாக செயலுக்கு வந்திருக்கின்றன, முழுமையாக செயலுக்கு வரவில்லை. ஆகவே மீதி வாக்குறுதிகளை எப்போது நிறைவேற்றப் போகிறீர்கள், எப்படி நிறைவேற்றப் போகிறீர்கள், எங்கே நிதி சேர்க்கப் போகிறீர்கள் என்றெல்லாம் மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் அந்த சந்தர்ப்பத்திற்காகவே காத்திருக்கின்றன. மாதம் 2500 ரூபாய் எங்கே, எப்போது என்ற கேள்வியை எழுப்பவும், 6 சிலிண்டர்கள் எப்போது, மாணவர்களுக்கு உதவித்தொகை எப்போது என்கிற கேள்விகளை எல்லாம் வருகிற காலங்களில் இந்த அரசு எதிர்கொள்ளும். 6 மாதம் இதற்கெல்லாம் அவகாசம் கேட்டு ஓட்டலாம். 6 மாதத்திற்கு பிறகும் ஓட்ட முடியாது. ஒவ்வொன்றாக இதை நிறைவேற்றிவிட்டோம் பாருங்கள், இதை செய்துவிட்டோம் பாருங்கள் என்று சொன்னால்தான் 29 ஓட்டு வாங்க முடியும். வெறும் விஜயண்ணா முகத்தை மட்டும் காட்டி ஓட்டு வாங்க முடியாது நாடாளுமன்ற தேர்தலில். ஆகவே நாடாளுமன்ற தேர்தல் சவாலாக இருக்கும், உள்ளாட்சி தேர்தல் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். திமுகவை பொறுத்தவரை திமுகவை அலட்சியப்படுத்த முடியாது. அதே போல விஜய்க்கு மற்றொரு சவால், அண்ணாமலை என்கிற வளர்ந்து வருகிற ஒரு அரசியல் சக்தி. இன்றைக்கு அவர் வீத மூமெண்ட் என்கிற பெயரிலே அமைப்பை தொடங்கி இருக்கிறார். அந்த அமைப்பை பலப்படுத்துகிற பணியிலே அவர் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார். ஆட்சிக்கு அவகாசம் அளிக்க விரும்புகிறார். நான் அவரோடு நெருக்கமாக பயணிக்கிற நண்பர்களோடு பேசுகிற போது அவர் இந்த ஆட்சியின் செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார். 3 மாதங்களுக்கு பிறகு இந்த ஆட்சியை விமர்சிக்க தொடங்குவார் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே நீங்கள் எல்லாம் நம்மிடம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, துதிபாடுவதற்கு புதிதாக சில கட்சிகள் வந்து சேர்ந்திருக்கின்றன என்ற நினைப்பில் தவேக இருந்தால் நினைப்புதான் பொழப்பை கெடுத்துவிடும் என்று நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். உள்ளாட்சி தேர்தல் எப்போது நடத்தினாலும் மிக விரைவாக நடத்தி விடுவார்கள். ஏனென்றால் இப்போது பேர் இருக்கும் போதே நடத்த வேண்டும் என்று நினைப்பார்கள். அதிலே நீங்கள் வெற்றி காணலாம். நாடாளுமன்ற தேர்தல் வரை இதே தெம்போடு நீங்கள் இருக்க முடியுமா என்பது
உங்கள் செயல்பாட்டை பொறுத்து இருக்கிறது என்று நான் கூற விரும்புகிறேன். சார், நீங்கள் திரு அண்ணாமலை அவர்கள் குறித்து குறிப்பிட்டதுனால நான் அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன ஒரு இயக்கம், வி த லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்கிறாரு. என்ன செய்ய போகிறாங்க, எப்படி பண்ண போகிறாங்க, அரசியலில் வந்து என்ன மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிற எதுவுமே தெரியாது. ஆனால் கண்மூடித்தனமாக 18 லட்சம் பேர் வந்து அந்த இயக்கத்தில் உறுப்பினர்களாக சேர்ந்திருக்காங்க. இது இது ஒரு மாற்றத்திற்கான தலைவர் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையை பார்க்குறாங்களா, இல்லை விஜய்க்கு வந்து ஒரு டஃப் கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி இந்த இயக்கத்தில் சேர்றாங்களா? திரு அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தி என்று அவர் பாஜகவின் மாநில தலைவர் பதவியை இழந்த பிறகும் நான் சொன்னேன். அது தவிர உங்களுடைய சேனல் உட்பட வெவ்வேறு இணையதளங்களுக்கு நான் பேட்டியளித்த போது ஒரு கருத்தை கூறினேன், உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். அண்ணாமலையோருடைய ஆதரவாளர்கள் அண்ணாமலை தலைவர் பதவியில் இல்லாததால் அதிருப்தியுற்று இருக்கிறார்கள். ஆகவே அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகளில் ஒரு பகுதி வாக்குகள் கிடைக்காது, சேதாரம் ஏற்படும் என்று நான் தெரிவித்தேன். அதுதான் நடந்திருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். நாடாளுமன்ற தேர்தலில் 11% வாங்கிய பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற தேர்தலில் 2.25% வாங்கியிருக்கிறது என்று சொன்னால் கிட்டத்தட்ட 8% மேல் போயிருக்கிறது. அண்ணாமலைக்கென்று பெரும் இளைஞர்கள் ஆதரவு படை இருக்கிறது. ஒரு துடிப்பான தமிழக அரசியல் தலைவர், எஃபெக்டிவ் கம்யூனிகேட்டர், தான் வெளிப்படுத்துகிற விஷயங்களை, வெளிப்படுத்த விரும்புகிற செய்திகளை வலிமையாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தலைவர். துண்டுச்சீட்டு, குறிப்புகள் இவையெல்லாம் தேவைப்படாமல் நிறைய வாசிக்கிறவர், நிறைய படிக்கிறவர், அதாவது அரசியல் தவிர பல விஷயங்களை படிக்கிறவர், நிர்வாகத்தில் பெயர் எடுத்தவர், பொருளாதார விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் மிக்கவர், வளர்ந்து வருகிற தொழில்துறை மாற்றங்களை தனிப்பட்ட முறையில் உரையாடும் போது வியந்து பேசுகிறவர், தொழில்நுட்பத்தில் ஏற்பட்டு வருகிற மாற்றங்களை பேசுகிறவர், நிறைய பெரிய சிந்தனையாளர், படிப்பாளி, உழைப்பாளி, எல்லாவற்றையும் விட கடுமையாக உழைக்கக்கூடியவர். ஆகவே தமிழக அரசியல் களத்தில் அவரும் ஒரு முக்கிய பங்கு வகிப்பார். அடுத்த ஒரு 25 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் அவருக்கு ஒரு இடம் இருக்கிறது. நான் என்ன பார்க்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில், அரசியலை கவனிப்பவர்கள் மத்தியில், அரசியலில் ஆர்வம் செலுத்துபவர்கள் மத்தியில் பழைய சிந்தனையெல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்குகிறார்கள். புதிய சிந்தனை வெளிப்படுத்துகிறவர்கள், அந்த செய்திகளைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள். நீங்கள் டிவி பார்ப்பதே குறைந்துவிட்டு போனிலேயே உலகச் செய்திகளை, நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்கிறார்கள். இணையதளங்களில் இருக்கிறார்கள். நீங்கள் வந்து எதெல்லாம் பேசுகிறார்கள், இன்றைக்கு திமுகவே கூட நொந்து போய் சொல்லுகிறது. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எல்லாம் அரசியலை தீர்மானிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதை எஃபெக்டிவாக கையாள வேண்டும். அது தெரிந்தவர் அண்ணாமலை. ஆகவே அண்ணாமலை என்பவர் நிச்சயமாக விஜய் அரசு ஏமாற்றத்தை சந்தித்தால், மக்கள் வந்து வைத்து பெரிய நம்பிக்கை, அதில் ஏமாற்றம் ஏதாவது ஏற்பட்டால் அண்ணாமலை என்பவர் மாற்றத்திற்கான சக்தியாக பார்க்கப்படுவார். அதாவது நீங்கள் தமிழக அரசியல் களம் என்பது, நீங்கள் சொல்லுவது விஜய் நாடாளுமன்ற தேர்தலின் போது அண்ணாமலை இறங்குகிறாரான்னு தெரியல, சட்டமன்ற தேர்தலில் தான் விஜய் மாதிரி காத்திருந்து இறங்க போகிறாரா அதுவும் தெரியல. விஜய் வெர்சஸ் அண்ணாமலை வெர்சஸ் உதயநிதி என்று தமிழக அரசியல் களம் திரும்பும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதாவது சார், நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி, அதாவது இளைஞர்கள் படை வந்து இனிமேல் அரசியலில் ஆளுமை செய்யும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். அதுவரை நன்றி, வணக்கம் சார். வாய்ப்புக்கு நன்றி.